அனைவருக்கும் இனிய மாலை நல்வணக்கம். சண்முக சுந்தரன் பேசும்போது எனக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் இவ்வளவு இதாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனுடைய வந்திருந்த அனைத்து நண்பர்களையும் உண்மையிலேயே ஒரு அற்புதமான முத்துக்களைக்கு நீங்கள் எல்லாருக்கும் அவர் அனைத்து ரோட்டரி உறவுகளையும் ரோட்டரி நட்புகளையும் முதல்ல ரோட்டரியை பற்றி நல்ல புரிதலோடு இருக்க அதுக்கு அவருக்கு ஒரு கைதட்டம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுனின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான ரோட்டரி உறுப்பினர்கள் ரோட்டரி பற்றி முழுமையான புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இவர் ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். அதாவதுங்க, என்னுடைய உலகம் ரொம்ப சின்ன உலகம். சுத்தமல்லியில் ஸ்கூலு, வீட்டில் டவுனில் ஒரு அகாடமி. ஒன்று சுத்தமல்லியில் இருப்பேன் அல்லது டவுனில் இருப்பேன், மாறி. அதான் என்னோட ஆசை. ரோட்டரியில் நீங்கள் அடுத்த பொறுப்புக்கு எடுக்கணும், அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும், மாதிரி தான் இருப்பேன். அப்போ என்னுடைய உலகத்தில் பெரிய அளவில் நிறைய பேரோட பழகக்கூடிய சான்ஸ் இல்லை. அப்போ தான் ரொம்ப நல்லா. ஆனால் எல்லாத்தையும் விட என்னை அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒரு நண்பர் என்னைய ரோட்டரிக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாப்புல. நிறைய பேர்கிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல நான் ரோட்டரிக்குள்ளே வந்தேன். என்னோட ட்ரெஸ்ஸு, என்னோட பேனாவை முதல்ல ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதாவது இன்னொரு நண்பர் என்ன சொன்னார், ஒரு 50 வயசுக்கு மீறி நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய சொந்தம், நம்மளுடைய தொழில் இல்லாத ஒரு குறிப்பிட்ட ஆட்களோடு நம்ம பழகும்போது நமது மனது விசாலமாகும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க.